வெல்கம் டு கிளாசிக் வேலூர். இன்னைக்கு நம்ம சத்வாச்சாரி காந்தி நகர் ஸ்ரீ மகாமாரி அம்மன் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த கோயில் திருவிழாவுக்கு இங்கே வந்து ரோட்லேயே இந்த மாதிரி பெரிய கோயில் செட்டப் போட்டிருக்காங்க. அதை நம்ம போய் பார்க்கலாம். உள்ள வாங்க. இன்னும் 3 நாள் தான் இந்த செட்டப் இருக்கும். அம்மனோட சிறப்பு என்னன்னா, அம்மன் கீழே சாஞ்சி நிமிரப்போ அப்படியே கண்ணை மூடி திறக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பக்கம் 2 சாமிங்க வந்து விசிறாங்க. ஸோ மண்டே வரைக்கும் இந்த செட்டப் இருக்கும். நீங்கள் சத்வாச்சாரி சுற்றி எங்கே இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள், உங்களுக்கு டைம் இருந்தால். வணக்கம். நம்ம 20வது வார்டு சத்வாச்சாரி காந்தி நகர் கவுன்சிலர் அண்ணன் ரீகன் அண்ணன் கூட தான் இருக்கேன். அண்ணா, விழாவோட சிறப்பை பற்றி சொல்லுங்க. இது வேலூர் மாவட்டம் சத்வாச்சாரி 20வது வார்டு. இங்கே வருஷம் ஆடி மாதம் 4வது வெள்ளியான கூழ் ஊற்றுவோம். கூழ் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கோபுரம் அமைப்போம். இப்போ போட்டுக்கிறது வந்து ஃபுல்லாக தர்மாகோலில் போட்டாங்க. இதுல பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஃபுல்லாகவே இங்கேயே வந்து மொத்தமே இங்கேயே ரெடி பண்ணாங்க. இங்கே ஒரு 4-5 நாள் அங்கேயே இருந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிறாங்க. வருஷம் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா ஒரு கோபுரம் அந்த மாதிரி எதனா கோயில் செட்டு போடுவாங்க, இல்லை சிலை வைப்போம். அது ஒரு நாள் ஊர் ஜனங்க ஜாலியா இருக்கிறதுக்கு அவசரம். திருவிழா எங்க ஏரியா மக்கள் மகிழ்ச்சியா எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. அது ஒரு நாளைக்கு இது வந்து திருவிழா. இது 3 நாள் திருவிழா. இது 3 நாளையும் ஜாலியா இருப்பாங்க. இது வந்து பாக்கணும்னா எத்தனை நாள் இருக்கும் இந்த செட்டப்? இந்த செட்டு 3 நாள். இந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான். ஆமா, இது முழுக்க தர்மாகோல்ல செட்டு போட்டதுக்கு. ஆமா, இப்போ ஜமாதி ஆனந்தி ஏதோ வருதுன்னு சொன்னாங்க. இங்க வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக போய்க்கிறோம். ஜனங்க ஊர் ஜனம் மொத்த பேர் அங்கதான் பொங்கல் வைக்கிறது. பொங்கல் வச்சுட்டு வரும்போது அங்க டான்ஸ் மேலெல்லாம் வச்சுக்கிறோம். டிஜே அதெல்லாம் வச்சிருக்கோம். வருவாங்க பொங்கலுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூண்ணா. நன்றி. அங்க ஒரு பூப்பழகம், இங்க ஒரு பூப்பழகம்.